ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கையில் வச்சிருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா முடக்கொத்தாங்கீரை. இந்த இலைகளை தான் ஆஞ்சிருக்கேன். இது எங்கள் வீட்டு பின்புறத்துலேயே இதெல்லாம் இருக்குது. இதை நான் பொடி பொடியாக ஆஞ்சி அதை என்ன பண்ணுறேன்னாக்கா, நான் தண்ணியில் நல்லா கழுவிடுறேன். தண்ணியில் நல்லா கழுவிட்டு அப்புறம் அந்த சிசரை வச்சு நீங்கள் நல்லா கட் பண்ணிக்கிடுங்க. சிசரை வச்சு நல்லா பொடிசாக கட் பண்ணிடுங்க. எவ்வளோக்குள்ள கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கிடுங்க. இந்த முடக்கத்தான் கீரை எப்படி சொல்லணும்னா முடக்கு அற்றான். இதுக்கு பேர் என்னன்னா முடக்கு அற்றான். கை வலி, கால் வலி, தலைவலி, மூட்டு வலி எல்லா வலியையும் இது கட்டுப்படுத்தும். கை முடங்கி போச்சு, கால் முடங்கி போச்சு, ஸ்ட்ரோக் அந்த மாதிரி எது வந்தாலும் இது முடக்கு அற்றான். முடக்கெல்லாம் நீக்கிடுங்க. எந்தவித முடக்கம். இதை ஆடு மாடு சாப்பிடாது. ஆடு மாடு சாப்பிட ரொம்ப கசப்பா இருக்கும். இதை என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இப்போ நல்லா பொடிசா வெட்டியாச்சு. பொடிசா வெட்டினதுக்கு அப்புறம் நான் இப்போ இதை தோசை ஆக்க போறேன். இப்போ தோசைக்குள்ள அடுப்புல வச்சாச்சு. நான் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வழக்கமா தோசை சுடுற மாதிரி நீங்க எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் போட்டுட்டு நல்லா கல் சூடாகணும். இந்த முடக்கத்தான நான் நல்ல பீஸாக ஆக்கி வச்சிருக்கிறேன். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, வதக்கியும் பண்ணலாம், இல்லைன்னா வெறுமனே நீங்கள் மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம். தோசை மாவு மேலே நீங்கள் போட்டு இதை சாப்பிட்டாச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். டயபெட்டிக்ஸுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஆடு மாடு சாப்பிட்டா அவ்வளோ கசப்பாக இருக்கும். மேலே கொஞ்சோண்டு போட்டு நீங்கள் வழக்கமாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுகர் இருக்கிறது காணாமல் போயிடும். அப்படி ஒரு மூலிகை தோசை. நான் இப்போ தோசை ஊற்ற போகிறேன். கல் கொஞ்சம் சூடாகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சட்னி சாம்பார்லாம் ரெடி பண்ணி வீட்டில் வச்சுட்டாங்க. சட்னி சாம்பார்லாம் இது நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறதுனால காலையில் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தது. தோசை மட்டும் நான் ஊற்ற போகிறேன். கல் இப்போது சூடாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தோசை ஊற்றுறேன். இது நமக்கு முடக்கத்தான் தோசை. முடக்கத்தானுடைய தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. தோசை ஊற்றிட்டு நீங்கள் மேலே என்ன செய்யணும்னா இதை கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடணும். அங்கங்கே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. மொத்தமாக ஒரே இடத்துல விடாத அளவுக்கு அங்கங்கே விடுற மாதிரி பண்ணிட்டு எண்ணெய் விட்டுடுங்க. வழக்கமாக தோசை சுடுறதே மாதிரி தான், அதே மாதிரி பண்ணிடலாம். வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கட்டும், வேகட்டும். அடுத்து புரட்டி போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு மூலிகை மாதிரி. இப்போ நான் தோசை ஊற்றியாச்சு. தோசை பெரட்டி போடணும். இந்த ஒரு பக்கம் வேகாமல் இருக்குதுன்னு கொஞ்சம் அதெல்லாம் வேகட்டும். இன்னைக்கு நைட்டுக்கு டிஃபன் எனக்கு இதுதான். கொஞ்சம் வேகட்டும். லைட்டாக அந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி சிம்மில் கூட வச்சுக்கிடுங்க. சூப்பர். இது மேலே நான் லைட்டாக சைடில் நெய் விடுவேன். நெய் விட்டாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் போட்டுருக்கேன். நல்ல பொன்னிறத்தில் அழகாக இருக்குது தோசை. அது வெந்துருச்சு அப்புறம் நம்ம எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். இப்போ வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த தோசை எடுப்போம். ஆஹா, அழகாக வந்துருச்சு பாருங்க. இந்த தோசை கூட நம்ம லேசா சட்னி ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். சாம்பார் ரெண்டும் ஆட் பண்ணி சாப்பிட்றோம். நீங்கள் இந்த மூலிகை தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
லேஸ் கசப்போட சாம்பார் சட்னி சுவை பிரமாதமா இருக்குது. உடம்புக்கு ரொம்ப முடக்கு அற்றான். முடங்கலாம், கால்வலி கைவலி மூட்டு வலின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போகாதீங்க. இப்படி மூலிகையை சுட்டு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். நீண்ட நாள் ஆரோக்கியத்தோடு வாழலாம். பாய்.